இந்த படம் பாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? சீரியஸா சொல்றாங்க, செம்ம பயங்கரமான ஒரு படம். 2-3 சீன்ல எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம ஹீரோயின் கதை தொடக்கத்துல அவங்க வீட்டு பாத்ரூம்ல வந்து அவங்க பாத் டேப் உள்ள தண்ணி மாட்டிக்கி சொல்லிட்டு அது உள்ள தண்ணியை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஆத்மா வந்து அவங்களுக்கு தொல்லை பண்ணும். அதே நேரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மர அட்டை இருக்கு பாத்தீங்களா, மர அட்டை எல்லாம் கிட்ட வர மாதிரி இருக்கும். திடீர்னு பயப்படுவாங்க பாத்துட்டு. இப்ப அந்த வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அம்மா, இவங்களுக்கு புருஷன், ஒரு 5-6 வயசு இருக்கிற ஒரு ஆம்பளை பையன் இருப்பான். இப்ப அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லா கண்ணடியுமே துணி வச்சு மூடி இருக்கும். அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பாங்க, ஏமா எவ்வளவு துணியை வச்சு எல்லா கடையும் மூடி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது ஏன் வீடு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புருஷக்கார பாத்தீங்கன்னா ஒரு உதவாக்கார புருஷக்காரன் ஊர் சுத்தி கடை வாங்கி வச்சிருப்பான். வீட்டு கடைக்காரெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே கதவு தட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வீட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த வாழைப்பழம் குவை இருக்கு பார்த்தீங்களா, அது பொறிக்கிற ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செய்யும்போது மாவனையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆயிரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது பெரிய ஒரு எண்ணெய் சட்டி இருக்கும். அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள அவங்க மவன்காரன் உளுந்துடுறான். இப்போ மாவனை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு கையில் காசும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுல முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேரம் வந்து புருஷங்காரன் வெளியே நல்லா குடிச்சிட்டு அப்படியே உள்ள வருவாங்க. ஹீரோயின் நேரம் போனாங்கன்னு புருஷனை ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. பதிலுக்கு அவனும் அறைவான். அவ பொட்டாடி கேட்பாங்க, புள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கு, அந்த இடத்துல நீ வேலைக்கு வா, ஒரு கான்ட்ராக்ட் வேலை மாதிரி உனக்கு நம்மள காசு தரேன் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு போக விருப்பம் இருக்காது. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அனுப்பி வைப்பாங்க. நீ போ அப்படின்ற மாதிரி. புருஷக்காரன் நீ போ அப்படின்னுவான். இவன் வேலைக்கு போவான், பொட்டாட்டியை போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பான். பணம் நோட்டு எடுத்துட்டு நீட்டின கையோட ஹீரோயின் அம்மாக்காரி வந்து அந்த படத்தை வாங்கிடுவான். இப்போ நம்ம ஹீரோயின் போறாங்க அந்த கிராமத்துக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 20-20 ஒரு 30 பேர் கிட்ட வந்து வேலை செய்யறாங்க. என்ன மாதிரி கம்பெனின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கேட்டட் துணிலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துணியில இருக்கிற அந்த மாதிரி டிராவிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, துணியை உருவாக்கி அதை அச்சு அடிக்கிற இடம். கம்பெனியோட பாஸ் என்ன பண்ணுவான், இங்க வாங்க, இங்க இவ்வளவு சம்பளம் இருக்குது, ஆனா நீங்க போன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு சொல்லிட்டு போன் எல்லாத்தையும் வந்து வாங்கிடுறான். இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்ணாடியிலும் துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. இங்கே இருந்து நம்ம ஹீரோ வீடு பார்ப்பாங்கன்னா இங்கேயும் துணியெல்லாம் மூடி கிடக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி வினோதமா இருக்கும். இங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பிசாசு அவங்கள பயங்கரமா தொல்லை பண்ணுவாங்க. போக போக தான் அவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் அந்த இடத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. அது என்னன்றதை வந்து நீங்களே அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஒரு இன்டர்நேஷனல் ஹாரர் மூவி. தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ் மொழியில மட்டும் தான் இருக்கு. ஆனால் சப்டைட்டில் இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த படம் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட்ல இந்த படத்தோட பேர் பாருங்க, அந்த போஸ்டர்ல இருக்கு. அந்த பேரை வச்சு அந்த இடத்துல நீங்க தட்டி பார்த்துக்கலாம். கிரேசி.